தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். இந்த சீமான் என்கிற பச்சை அயோக்கியன் இதை விட கேவலமான ஏதாவது வார்த்தையில திட்ட முடியுமா அப்படின்னு தேடி பார்க்கிற போது திட்டுனா அது நமக்கு நாகரிகமா இருக்காதே அப்படிங்கிற அடிப்படையில இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறேன். திருநிதிக்கு பிறந்தவங்களா நீங்க? அவர் மேடையில பேசக்கூடிய வார்த்தையில பீப் போட்டு சொன்னா இன்னும் அதை விட கேவலமா அவரை திட்ட முடியும். இந்த 1000 ரூபாய் திட்டத்தினுடைய பயன் என்னன்னு அவருக்கு தெரியுமா? இசூசு கார்ல பயணிக்கிறவரு தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் ராடிசன் ப்ளூல தான் தங்குவன்னு சொல்றவரு, வீட்டுல கொண்டாட்டம் பார்த்தாலே வீட்டு முன்னாடி 10 கார் லக்ஸுரி காரை நிறுத்தி வச்சுக்கிட்டு அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துற அவருக்கு ஏழை எளிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி சூழல் என்னன்னு தெரியுமா? அவருக்கு சுத்தியலை கொண்டு அடிச்சு உடைக்க வேண்டியது சீமான் போன்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை. சீமான் போன்றவர்கள் இந்த நாட்டில் விதைக்க நினைக்கிற நஞ்ச இன்னைக்கு 1000 ரூபாயை ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கிற சீமானுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பேசினாரு? நீ எல்லாம் ஏன் படிக்கிற? எல்லாரும் போய் ஆடு மாடு மேயி, எல்லாருமே படிச்சு டாக்டர் ஆயிட்டா யாரு இங்க மற்ற வேலைகள்லாம் பாக்குறது? கேட்டது யாரு தெரியுமா? சீமான். நீ என்னெல்லாம் பேசி இருக்கிற, ஆடியோ என்னெல்லாம் வந்திருக்கு, கண்ணியமான வார்த்தைகள்னா என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள்னா என்ன, பெண்கள்னா என்ன, பெண்கள் முன்னேற்றம்னா என்ன, எதுவுமே உனக்கு தெரியாது. வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் சீமான ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க. ஏன் விரட்டி இருக்கிறாங்க? சீமானை ஏன் தொடர்ந்து தமிழ்நாடு அடித்து விரட்டி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு முன்னின்று மாணவர்களினுடைய கல்வியை மேம்படுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களினுடைய கல்வி போய் அவர்களுக்கு சேரணும். கல்வி கற்பதில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் உடைத்து விட்டு மாணவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் இங்க எதெல்லாம் செஞ்சிருக்கோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக எப்போதெல்லாம் சீமான் போன்றவர்கள் விமர்சிக்கிறார்களோ, பாஜகவினுடைய பி டீமாக இருந்து RSS கருத்துக்களை இங்க முன்வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை நேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேரக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். மாதம் 1000 ரூபாய்னா வருடம் 12000 ரூபாய். யாருக்குன்னா அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய, தமிழ் வழியில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க உங்களுடைய அடுத்த உயர்கல்வியை படிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறார். இதுக்கு முன்பாகவே புதுமை பெண் என்கிற திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னா, மாணவிகள் கல்வியை முடித்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிற போது, அதாவது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு சேரும் போது அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதன் அடிப்படையிலான திட்டம் தான் இந்த புதுமை பெண்கிற திட்டம். அதன் தொடர்ச்சியாக மாணவர்களும் கல்வி கற்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா, இந்த சீமான் என்கிற பச்சை அயோக்கியன், இந்த அயோக்கியன்கிற வார்த்தையை நான் கவனமாகவே பயன்படுத்துறேன், இதை விட கேவலமான ஏதாவது வார்த்தையில திட்ட முடியுமா அப்படின்னு தேடி பார்க்கிற போது திட்டுனா அது நமக்கு நாகரிகமா இருக்காதே அப்படிங்கிற அடிப்படையில இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, 1000 ரூபாய் வாங்கிட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை, கல்லூரியில் சேரக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்து 1000 ரூபாய்க்கு பிறந்தவனுங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. சீமானை பார்த்து நம்ம என்னெல்லாம் கேட்க முடியும்? அவருடைய வார்த்தைகள்லயே கேட்கணும் அப்படின்னா, திருநிதிக்கு பிறந்தவங்களா நீங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியும். இன்னும் படுமோசமான வார்த்தைகள்ல அவர் மேடையில பேசக்கூடிய வார்த்தைகளை பீப் போட்டு சொன்னா இன்னும் அதை விட கேவலமா அவரை திட்ட முடியும். ஆனா அதெல்லாம் செய்ய நம்ம விரும்பல. ஏன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற நாகரிகத்தின் அடிப்படையில பேசக்கூடியவர்கள் நம்ம. சீமான் மாதிரி ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் தமிழ்நாடு வெறுக்கத்தக்க வகையிலையும் நம்மளால பேச முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் திட்டத்தினுடைய பயன் என்னன்னு அவருக்கு தெரியுமா? இசூசு கார்ல பயணிக்கிறவரு, தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் ராடிசன் ப்ளூல தான் தங்குவன்னு சொல்றவரு, வீட்டுல கொண்டாட்டம் பார்த்தாலே வீட்டு முன்னாடி 10 கார் லக்ஸுரி காரை நிறுத்தி வச்சுக்கிட்டு அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துற அவருக்கு ஏழை எளிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி சூழல் என்னன்னு தெரியுமா? அவருக்கு நேற்று அந்த திட்டத்தில் பங்கெடுத்த ஒரு மாணவன்
அரசு கல்லூரியில படிக்கிறாரு. அரசு கல்லூரியில அவர் வந்து அரசியல் பாடத்தை, பொலிட்டிக்கல் சயின்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறாரு. அந்த மாணவர் சொல்றாரு, எனக்கு அரசு நிர்ணயித்திருக்கிற தொகை அப்படிங்கிறது ஒரு செமஸ்டருக்கு 3500 இருந்து 4000 ரூபாய், 2 செமஸ்டருக்கு 8000 ரூபாய். 8000 ரூபாய் இருந்தா நான் என்னுடைய ஒரு செம்ம படிச்சு முடிச்சிட முடியும். ஆனா இப்ப அரசு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதன் மூலமாக அரசு வருடத்துக்கு எனக்கு 12000 ரூபாய் தருது. 8000 ரூபாயை நான் ஃபீஸ் கட்டிடுவேன், பேலன்ஸ் 4000 ரூபாயை என்னுடைய மற்ற படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு நான் பயன்படுத்திக்குவேன்னு அந்த திட்டத்தில் பயன்படுகிற ஒரு மாணவன் நேரடியாக நின்று பேசியதை பார்த்து நேற்று தமிழ்நாடே பூரிப்பாக பார்த்தது. அடுத்து இன்னொரு மாணவன் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை செய்யக்கூடியவங்க, நான் இன்னைக்கு கல்லூரியில படிக்கிறேன், எனக்கு கல்லூரி செலவுகளை எங்க அப்பா அம்மானால பார்த்துக்க முடியும், அரசு கல்லூரியில படிக்கிறேன். ஆனா இதர செலவுகள் இருக்கு, புக்கு வாங்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கு. அந்த செலவுகளுக்கு நான் போய் திரும்பவும் கூலி வேலை செய்யக்கூடிய என்னுடைய அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தந்தையாக நின்று, இதை நான் சொல்லல, அந்த மாணவன் சொன்ன செய்தி, தந்தையாக நின்று எனக்கு 1000 ரூபாயை மாதம் தராரு. இது என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம்னு பேசுறாரு. அந்த கூட்டத்தில் பேசுற முதலமைச்சர் சொன்னார், உங்களை கல்வியை கற்கற்பதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் சொன்னார். என்ன சொன்னாரு, அந்த மாணவர்களை பார்த்து உங்க கல்வி சூழலை ஒழிப்பதற்கு, உங்களை கல்வியை கற்பதற்கு 1000 தடைகள் வரும், எந்த தடைகள் வந்தாலும் சுத்தியலை கொண்டு அடிச்சு உடைச்சு நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு உறுதுணையாக நாங்க நிற்போம் அப்படின்னு சொன்னார். சுத்தியலை கொண்டு அடிச்சு உடைக்க வேண்டியது சீமான் போன்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை, சீமான் போன்றவர்கள் இந்த நாட்டில் விதைக்க நினைக்கிற நஞ்ச. இன்னைக்கு 1000 ரூபாயை ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கிற சீமானுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பேசினாரு, நீ எல்லாம் ஏன் படிக்கிற, எல்லாரும் போய் ஆடு மாடு மேய், எல்லாருமே படிச்சு டாக்டர் ஆயிட்டா யாரு இங்க வந்து மற்ற வேலைகள்லாம் பாக்குறது, கேட்டது யாரு தெரியுமா, சீமான். இன்னைக்கு மாணவர்கள் வந்து கல்வியை படிக்க வேண்டும் என்று அரசு திட்டம் கொடுக்கிற போது அந்த 1000 ரூபாய் ஏன் என்று கேட்கிற சீமான் தான் மாணவர்களை பார்த்து கல்வி கற்க தேவையில்லை, ஆடு மாடு மேய்ச்சால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு பேசினார். இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் கல்வியால் உயர்ந்து நிற்கிறது, கல்வியால் வளர்ந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்க சகோதரத்துவமும் சகிப்புத்தன்மையும் மேலோங்கி இருக்குதுன்னா திராவிட இயக்கம் இங்க கல்வியால் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது. கல்வி சூழல் தான் நம்மை மேம்படுத்த முடியுங்கிற ஒரு நிலைமையை தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கு. இங்க வந்துகிட்டு சீமான் இந்த மாதிரி வந்து அருவருக்கத்தக்க வகையில பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் எந்த காலத்திலும் சீமானை அடித்து ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அவரே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறார், திராவிட இயக்கம் இங்க என்ன செஞ்சிருச்சு, திராவிட இயக்கம் பேசுறீங்களே, திராவிட இயக்கம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கிறார். சீமான் வந்து இந்த இன்டர்நெட்ல எல்லாம் சரியான நல்ல செய்திகளை எல்லாம் பார்க்கறது இல்ல. அவர் பார்க்கக்கூடிய படங்கள் என்ன படங்களா இருக்கு, அவர் நித்யானந்தாவை பார்த்து எதுக்கெல்லாம் பொறாமப்பட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நான் பேசல. ஆனா சீமான் வந்து கிறிஸ் லெவிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் டிராவலர், தமிழ்நாட்டுக்கு டிராவலரா வராரு. அப்ப தமிழ்நாட்டுல போய் சாதாரண எளிய மக்களை அவர் பாக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு மாணவன் வந்து பக்கோடா போட்டுட்டு இருக்கான். பக்கோடா போடுற மாணவன் கிட்ட போயிட்டு அவர் பேசுறாரு. பேசும்போது உங்க கேன் ஐ ஃபைண்ட் யுவர் ஷாப் இன் இன்டர்நெட் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த மாணவன் சொல்றான், நோ யூ கேன் ஃபைண்ட் மை ரிசர்ச் பேப்பர் இன் இன்டர்நெட், யூ கேன் ஃபைண்ட் மை ரிசர்ச் பேப்பர் இன் கூகுள் அப்படின்னு சொல்றான். அந்த கிறிஸ் லெவிஸ்ங்கிற டிராவலர் கேட்கிறாரு, இந்த கடையை வந்து நான் தேடுனா நெட்ல கிடைக்குமா, இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. நீங்க கடையை போய் நெட்ல தேடாதீங்க, என் ரிசர்ச் பேப்பரை நெட்ல தேடுங்க, ஐ எம் PhD ஸ்காலர்னு சொல்றான். அதாவது நான் என்னுடைய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இன்னைக்கு பகோடா போட்டுட்டு இருக்கேன், ஆனா நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலரு, எனக்கு வந்து நான் படிப்பால் உயர்ந்திருக்கிறேன், படிப்பால் மேன்மைப்பட்டிருக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது நான் பக்கோடா போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கல்வியில் அடுத்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிற சாதனை. Really good. When did you open this place? What? 13 years back. 13 years back. Yeah, that time I was 16 years old. Oh wow. Till that I'm doing my studies also. Now I'm doing my PhD. Wow, at the same time. Yeah. Wow, what are you studying? Biotechnology, PhD in biotechnology. Wow, and you're a chicken master. That's awesome, man. Wow, that's great. Part-time business. It is part-time business, but man, you're so famous. Everybody here knows you. That's great. The main part of selling chicken pakora, chicken 65 is the aroma.
The aroma. which attracts the people. Yeah, that's very true. And you're so clean too, you know. I see you use like the glove and everything is so clean. And I like you're giving like the small portion, you know. It's not like too big. You can't eat too much. Yeah, it's just very nice and small. My favorite has got to be these little teeny tiny pieces. So nice and crispy. They're almost like chicken 65 chips. Could someone make that? Make chicken 65 into a chip flavor. I'll buy it all day. Thank you, bro. So good. It's really good, right? Yeah, I know. Oh my God. Frequent customer. Yeah. You're a frequent customer. Yeah, I stay nearby. Oh, thank you. So the name of this leaf is mandari leaf. Mandari leaf. In other words, sal leaf. It is sal leaf. There are two types of leaf which is used in India for food purpose. One is this type, one and It's banana. leaf. Okay, yeah. This one's Banana much is smaller. for steam foods. Okay. This is for oil foods or sweets. Okay, it like this purpose. absorbs the oil. Huh? Yeah. Okay. You know your stuff. You're a scientist. Yeah. So mine in total is 55, right? 55, yeah. And you're paying for your school like this, right? Your name was Ayan. Rayan. Rayan. R-A-Y-A-N. Rayan. Yeah. Okay, If great. you just Google my name in Chrome, you will find my Your shop. no, not shop, my research articles. Oh, like okay. that. Wow. Darul Rayan. So SRM University, in Okay. Google Scholar you can find my research Wow. articles. This is me. That's great. Awesome. Thank you so Hey, much. thank you so much. Okay. I appreciate it. Welcome. Have a good day. Holy crap, guys. I think I just found the chicken 65 gem. நீ வந்து இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. நீ ரேடிசன் ப்ளூல தங்கக்கூடிய ஒரு ஆளு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீ வந்து என்னெல்லாம் பேசியிருக்கிற, ஆடியோ என்னெல்லாம் வந்திருக்கு, கண்ணியமான வார்த்தைகள்னா என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள்னா என்ன, பெண்கள்னா என்ன, பெண்கள் முன்னேற்றம்னா என்ன, எதுவுமே உனக்கு தெரியாது. பெண்களை பற்றி பேசுவதற்கு அந்த மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை பற்றி அந்த ஆள் பேசியிருக்கிறார். 1000 ரூபாய் கொடுப்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் வச்சிருக்கிற பேர் என்ன? முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய பெயர் உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகை. நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, நீங்க வேலை செய்றீங்க, உங்களுடைய வேலையை அங்கீகரித்து இது அரசின் மூலம் நீங்கள் பெறக்கூடிய உரிமையாக நீங்கள் பெறுகிறீர்கள். மாசம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12000 ரூபாங்கிற திட்டம். இந்த எளிய மக்கள், சாதாரண பெண்கள் அந்த திட்டத்தை பற்றி பேசும்போது நம்ம பார்த்திருக்கிறோம். இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை தருது. நான் வந்து எங்க அப்பா கிட்டயோ எங்க கணவர்கிட்டயோ என் மகன் கிட்டயோ நான் வந்து சின்ன சின்ன செலவுகளுக்கு கையேந்து நிற்க தேவையில்லை. எங்களுக்கு மகனாக, சகோதரனாக, உற்ற துணையாக நின்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார்னு பயன்படக்கூடிய பெண்கள் பேசுறாங்க. உன் கட்சியில இருக்கிற காளியம்மாள பிசுறுன்னு சொன்ன நீ பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள்னா என்ன, அவர்களுடைய மதிப்புனா என்னன்னு தெரியாத ஆள் நீ. தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பார்த்து பெண்களை பற்றி பேசுங்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதனாலதான் தமிழ்நாட்டில் உங்களை ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்களை வெறுப்பதற்கான காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய அருமை புரியாமல் பேசுவது, அவர்களுடைய தேவை தெரியாம பேசுறது. சீமான் இன்னைக்கு சொல்றாரு, நான் வந்து இந்த படிப்பதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, நீங்க எதுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. அதே சீமான் தான் இன்னைக்கு தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமா இருக்கு. பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி சேரக்கூடியவர்கள் 52% கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாலேயே. அவ்வளவு மிகப்பெரிய அளவுல கல்வி புரட்சியை தமிழ்நாடு ஏற்படுத்தி வச்சிருக்குதுன்னு சொன்னா, நீ வந்து ஆடு மாடு மேயே இங்க வந்து இடஒதுக்கீடு எல்லாம் தேவையில்லை, இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு பேசினவர் சீமானு. இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு அவருடைய கட்சியின் வரைவறிக்கையிலே கொடுத்தவர் சீமானு. இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு, அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற ஊக்கத்தொகை தேவையில்லைன்னு சொல்லுவ, அந்த பெண்களுக்கு வழங்கப்படுகிற உரிமை தொகை தேவையில்லைன்னு சொல்லுவன்னா, தொடர்ந்து தமிழ்நாடு உங்களை ஓட ஓட விரட்டும். இது பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண், எங்கள் திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி செய்கிற பக்குவப்படுத்தப்பட்ட மண் தமிழ்நாடு என்கிற மண். நன்றி.